ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ தூரம் நடக்க வந்திருக்கேங்க. அங்கே என்ட்ரன்ஸ் வந்து எடுக்கணும்னு நினச்சி எடுக்கல, மறந்து போயிட்டேன். இப்போ பாருங்கள் இங்கே வந்து நடக்காது. எல்லாம் நடந்துட்டு போயிட்டாங்க, காலையில எல்லாம் நடந்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. மக்களை காணும், கொஞ்சமாக தான் இருக்காங்க. ஆனாலும் 10 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க பார்க்கு. 10 மணி வரைக்கும் திறந்துருக்கோம். நடக்கலாம், நம்ம சௌகரியம் தான். அதிகமாக நடந்தாலும் குறைவாக நடந்தாலும் நம்ம சௌகரியம். எவ்வளோ நேரம் நடக்கணுமோ நடந்துட்டு அடைப்பலாம். சரியா? காலையில் வாக் பண்ணுங்க, அது மனசுக்கும் நல்லது, சந்தோஷமாக இருக்கும். அப்படி செடி கொடி வகைகளை பார்த்துட்டு நடக்கிறது சந்தோஷம்னு தெரியலங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அந்த பக்கத்தில் எல்லாம் நடந்துட்டு போயிட்டுருக்காங்கங்க. அங்கே தெரியுதா? நான் இப்போ தான் என்ட்ரி ஆகியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் நடந்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கிறவங்களும் இருக்காங்க. எங்கே எல்லாரும் நடக்க போயிருக்காங்களா? வரட்டும் வரட்டும், நானும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரேன். அது என் ஃப்ரெண்டு நடந்துட்டு போகிறாங்க. அவங்க மற்ற பொண்ணுங்களை அங்கே நடக்கிறாங்க போல இருக்கு. நடக்கட்டும். பாருங்க செடிகளை பாருங்க, நல்லா இருக்கா? அப்படியே இயற்கையில் இது வந்து செயற்கை, அவங்களே நட்டுது தான் இது. அவங்களே நட்டு பசுமையாக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள், பக்கம் போகிற எப்படி இருக்கும், நல்லா இருக்கா? இனிமேல் சம்மர் வர வர தண்ணி பட்டா கூட சூடு தாங்க முடியாமல் இந்த செடிகள்லாம் காஞ்சி போயிடும், பாவம். பாருங்கள் இப்போ இருக்குன்னு, இப்போயே கொஞ்சம் பசுமைக்கு மாறி இருக்குது. மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? தண்ணி பத்தலை பாருங்க. எல்லாமே பறிக்கணும், நல்லா இருக்கும். அப்படியே நடந்துட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த பொண்ணுங்களோட உட்காந்து பேசிட்டு அப்படியே போனுங்க. தெரியுதா? பாருங்க, தெரியுதா? நல்லா இருக்கா? செடி கொடிகளை பாருங்கள் பாருங்கள். அவசரம் அவசரம் கிளம்பி ஆஃபீஸ் போகணுங்க. நமக்கு எப்போ நேரம் இருக்க வந்து நடக்க வேண்டியதான். ஆனால் 10 மணிக்குள்ளே வந்து நடந்துடணும். ஈவினிங் போகிறவங்களும் இருக்காங்க, நைட்டு போகிறவங்களும் இருக்காங்க, சாப்பிட்டுட்டு நடக்கிறவங்களும் இருக்காங்க. யார் எப்படி நடக்கிறீங்கன்னு இது அந்த பக்கம் பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக தண்ணி நீர் பாய்ச்சிருந்தாங்கன்னா பச்சையாக இருக்கும். இல்லைன்னா அங்கே பாருங்கள் இருக்கா செடிகள் இருக்கிறதா பாருங்க. எல்லாம் அழகாக. இது என்ன செடி? குரோட்டன்ஸோ என்னன்னு தெரியலைங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கத்தில் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. பச்சை, அது வந்து இதுதான் அந்த என்ன சொல்லுவோம், மறந்துட்டேன். ஐயோ கலர் பேர் மறந்துச்சு. கொசு கட்டிக்கும், கொசு வரும். ரூம் வந்து டார்க்காகவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரூமில். எங்கள் வீட்டில் கலர் அடிக்க போய், ஐயோ கலர் அடிக்கிற வேலை எவ்வளோ பெரிய வேலைங்க, எவ்வளோ மெனக்கட்ட வேலை. ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா அது சாமான்லாம் மறுபடியும் செட் பண்ணுறதுக்கே 1 மாதம் ஆகும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கா? இந்த சூழ்நிலை தாங்க, இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் நடக்கிறோம். டெய்லியும் நடக்கிறோம், டெய்லியும் நடக்கணும். கொஞ்சம் நடந்தால் நல்லது, உடம்புக்கு நல்லது. பாருங்கள் டிசம்பர் பூலாம் பூத்துருக்கு, கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. டிசம்பர் பூ பூப்பதெல்லாம் குறைஞ்சி போச்சுங்க. பாருங்கள், பார்த்தீங்களா? சீசன் போயிடுச்சு பாருங்கள், சீசன் போய்கிட்டு பாருங்கள். கல் பாருங்க, இருக்கா? இந்த நாய் என் மேலே கோச்சிக்கிச்சு போல இருக்கு. போகுது. ஆமாம், இங்கே பாருங்கள், இதோ வருதுங்க பிள்ளைங்க நடந்துட்டு.
பாருங்கள், எங்கே பச்சைக்கிளியும் வருதாட்ருக்கோம். சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி. இங்கே பாருங்கள், அது வராங்க பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டுங்களாம் நடந்துட்டு வருது பாருங்கள். அந்த பிள்ளைங்களாம் நடந்துட்டு பார்த்துங்க. பார்க்குறீங்களா? இந்த பிள்ளைங்க பேசும்போது எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான், என்னை விட சின்ன பிள்ளைங்க. ஜாலியாக பேசுவோம், நல்லாயிருக்கும். அம்மா அம்மான்னு ஆசையாக பேசுங்க. அதுக்கெலாம் ஒரு கொடுப்பனை வேணுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ரிமோட்டு எங்கேயும் விழுந்துருக்கே. வீட்டில் தான் விழுந்துச்சு. வீட்டில் விழுந்துருக்கோம், பார்க்கலாம்.